மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். பெண்கள் என்பவங்க என்னடான்னா வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் அது போலதான். அதாவது கோடிக்கு ரூபாய் கொடுத்து கோயிலுக்கு எங்கேயோ போய் கோடி ரூபாய் கொட்டுறத நம்ம தாயுடைய பாதத்தில் கொட்டினாலே நமக்கு நல்லது தானே. அவங்க ஆசைப்பட்டதை ஃபஸ்ட்டு செய்யணும். அவங்க என்ன திரும்ப ஆசைப்படுவாங்க, ஒன்றும் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு ரோஸ் கொடுத்தா போதும். நம்ம லாஜிக்காக வேணும்னா நம்ம பாய்ஸ்க்கு இருப்போம், ஆனால் எமோஷனலாக வந்து ஒரு விமனை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். மதர்லேருந்து நம்ம லைஃப் பார்ட்னர்லேருந்து எல்லாமே. இன்னைக்கு வந்து நம்ம மகளிர் தினத்தை நம்ம ஏதோ சாதாரணமாக நம்ம கொண்டாடுறோம், அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா உமன்ஸ் டே போது எல்லா இடத்துலையும் ரோஸ் கலரில் பலூன்லாம் வச்சு பறக்க விட்றாங்க பாதி ஐடி கம்பெனிக்கு மேலே. இமேஜினே பண்ண முடியல. ஒரு நாள் அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா சுத்தமாக முடியல, வீட்டில் ஒரு வேலையுமே நடக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா அம்மாவுமே கிரேட். வி கான்ட் பி அ மதர். லைக் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். யூடியூப்பில் வந்து ஸ்டுடியோ ஒர்க் மாதிரி, அதை வச்சு ஏதாவது சாரீ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமான்னு பார்த்தேன். ஐ எம் ப்ரவுட் டு செலிப்ரேட் விமன்ஸ் டே அண்ட் March 8. எஜுகேட் ஆனவங்க பெண்கள் மட்டும் தான் இது கொண்டாடுறாங்களா கண்டிப்பாக. வீட்டில் இருக்கிற என்னுடைய தாயாருக்கெல்லாம் இந்த மகளிர் தினத்தெல்லாம் தெரியாது. இன்னும் ஒரு 20 to 30 years பண்ண உடனே மென்ஸை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லுகேஷ். March 8 மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் பெண்களை ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க. மகளிர் தினம் ஆக்சுவலி வி ஷுட் செலிப்ரேட் இட் நவடேஸ். லைக் நான் இதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் இருக்கும்போது அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியல. இப்போ வீட்டில் இருக்கும்போது தான், ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது தான் ஓகே எவ்ரிடே வாட் ஷீ இஸ் டூயிங். லைக் இமேஜினே பண்ண முடியல. ஒரு நாள் அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறமா சுத்தமாக முடியல, வீட்டில் ஒரு வேலையுமே நடக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா அம்மாவுமே கிரேட். வி கான்ட் பி அ மதர். லைக் அது ரொம்ப ப்ரீஷியஸ். அதனால உமன்ஸ் டே வி ஹேவ் டு செலிப்ரேட். ஆக்சுவலாக விமன்ஸ் டே ஒரு நல்ல டே தான். என்னென்னா நிறைய விமன்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம மதர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம அம்மா வந்து ஆக்சுவலாக ஹோம் மேக்கராகவோ இல்லை ஒர்க் பண்ணாலுமே அவங்க வீட்டில் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் ஃபுட்லேருந்து கேரு எல்லாமே. ஒரு வீடே வந்து இயங்குது அப்படின்னா அது ஒரு விமனால் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து எல்லாமே ஒரு அழகாக அமையுது அப்படின்னா அது விமனோட மைண்ட் செட்டை பொறுத்து, விமன் வந்து எப்படி அவங்க மென்னை பார்க்குறாங்க அப்படின்ற பொறுத்து தான் அமையுது. ஆக்சுவலாக எமோஷ்னலாக ஒரு பையன்கிட்ட போய் கேட்கறத விட மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டால் இன்னும் நல்லா ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தே ஆர் எமோஷ்னலி ஸ்டேபிள் அண்ட் எமோஷ்னலாக வந்து நிறையா நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்ம லாஜிக்காக வேணும்னா நம்ம பாய்ஸ்க்கு இருப்போம், ஆனால் எமோஷ்னலாக வந்து ஒரு விமனை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். மதர்லேருந்து நம்ம லைஃப் பார்ட்னர்லேருந்து எல்லாமே. ஸோ விமன் இல்லைன்னா இந்த வேர்ல்டு வந்து இந்தளவுக்கு அழகாக இருக்குமான்னு தெரில. ஆக்சுவலாக மென்லாம் வந்து கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணோம், ஆனால் இந்த பில்ட் பண்ணது வந்து இவ்வளோ லைவ்லியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு விமனால தான். ஸோ பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் அது. ஏன்னா பல நூறு ஆண்டுகள், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அடிமை தான். அது 200 வருஷத்துக்கு அப்புறம் வெள்ளையர்கள் ஆட்சி செய்யும்போது தான் கிறிஸ்துவ அமைப்புகள் இங்கே வந்து வலுப்பெற்று அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிறிஸ்துவ அறக்கட்டளை சார்பாக பெண்களுக்கான ஈக்குவாலிட்டி கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டிலேயே பார்த்திங்கன்னா பழமை வாழ்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் உரிமைக்காக நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. ஐ எம் ப்ரவுட் டு செலிப்ரேட் விமன்ஸ் டே அண்ட் March 8. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். மகளிர் தினன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். தாய் மாதிரி அது ஒரு நல்ல விஷயம். அது மகளிர் தினன்றது வந்து நம்ம பெற்றவங்க வந்து நம்மளுக்கு உயிர் கொடுக்கறது வந்து அதில் தான். அவங்களுக்கோசம் நம்ம மகளிர் தினத்தை ஒரு பெரிய கிராண்டாக பண்ணலாம் எல்லாமே. இது வந்து ஒரு பெரிய சுதந்திரமான இது. ஏன்னா அப்போ வந்து 8 வயசுல 10 வயசுலாம் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வர நடைமுறையில் வந்து அதெல்லாம் கிடையாது. மகளிருக்கு வந்து இது பெரிய சுதந்திரமான ஒரு இது. அதாவது இந்த மகளிர் தினன்றது வந்து நம்முடைய தாயை வந்து தெய்வமாக கொண்டாடக்கூடிய தினம். அதாவது இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் படி பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து கோயில் கட்டியே கும்பிடக்கூடிய அளவுக்கு நிறைய இடத்துல நிறைய இருக்குது. அதாவது இது நமக்கு அன்னையை போற்றக்கூடியது தான் இந்த மகளிர் தினம். எல்லாருடைய தாயும் நம்ம அம்மா போல தான் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கிற 60 வயசு அம்மாவெல்லாம் பார்த்தாவே நமக்கு அடுத்த அம்மாவாக இருந்தாலும் அவங்க நமக்கு அம்மா தான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ அண்ட் என் மதருக்கும் நான் ஹாப்பி உமன்ஸ் டே இதில் சொல்லிக்கிறேன். அண்ட் என் அம்மாவோட போட்டு காமிக்கிற யூடியூப் சேனல் வரும்போது உமன்ஸ் டே. ஸோ மகளிர் தினம் வருது, மென்ஸ் டே அதெல்லாம் கிடையாது. எப்போ வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உமன்ஸ் டேனும் போது எல்லா இடத்துலையும் ரோஸ் கலரில் பலூன்லாம் வச்சு பறக்க விட்றாங்க பாதி ஐடி கம்பெனிக்கு மேலே. ஸோ
மென்ஸ்க்கோ ஒரு மென்ஸ் டே வந்தால் நல்லா இருக்கும். அம்மா எஸ் எனக்கும் இருக்குது. பட் அவங்க ஒரு ஒர்க் போகிறாங்க. ஸோ ஒர்க்கிங் உமன். ஸோ அதனால் இப்போ அவங்க அன்றைக்கி லீவ் தர மாட்டாங்க. அண்ட் அவங்க எனக்கு ஒரு கவிதை எழுத சொல்கிறாங்க அவங்களுக்காக. அவங்க வந்து அங்கே அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல கவியாக தேடிட்டு இருக்கேன். ChatGPT எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் வரத்தை விட நானே ஒரு நல்ல கவிதை எழுதிடலாம்னு சொல்லிட்டு 2 லைன் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தருவேன், இந்த கவிதை தருவேன். அண்ட் ஒரு சாக்லேட் வாங்கி தரலாம் எனக்கு. இது சாதாரண போராட்டம் கிடையாது. இப்போ நம்ம கொண்டாடுறது இதுக்கான பெரிய அளவில் எல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மகளிர் தினத்தை நம்ம ஏதோ சாதாரணமாக நம்ம கொண்டாடுறோம். அப்படியெல்லாம் கிடையாது. இது பெரிய நீண்ட வரலாறு. இது பெண்கள் என்பவங்க என்னடான்னா வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் அது போல தான் அந்த காலத்தில் எல்லாரும் உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்காக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ஜோதிரா பூலே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாழ்வுக்காக போராடினவர்கள்லாம். இவங்கெல்லாம் எஜுகேட் ஆனவங்க பெண்கள் மட்டும் தான் இதை கொண்டாடுறாங்களா கண்டிப்பாக. வீட்டில் இருக்கிற என்னுடைய தாயாருக்கெல்லாம் இந்த மகளிர் தினத்தெல்லாம் தெரியாது. இன்னைக்கு இந்த மகளிர் தினம் வந்து வெகு சிறப்பாக எல்லாரும் கொண்டாடுவாங்க. நல்லா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தாயை வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்க இப்போ பசங்களுக்கு பிடிச்சது கேக் வெட்டுவாங்க. சில பேர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அனாத ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே நிறைய ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் தினங்களை எப்படி கொண்டாடுற, சுதந்திர தினம், இந்த மாதிரி ஒவ்வொரு தினங்களும் நமக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய தினங்கள் இருக்குது. சுதந்திர தினம் இருக்குது, காதலர் தினம் இருக்குது, இந்த மாதிரி அன்னையரினுடைய தினம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு தினமாகவும் ஒரு நாளைக்கு நம்ம கொண்டாடி நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறோம், இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுத்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ரா எல்லா காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே படிக்கிற காலேஜ் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் இன்றைக்கி அனுமதி பறிச்சு பசங்க மாதிரி இன்றைக்கி லேடிஸும் அந்தளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. எல்லா பொருளாதாரத்துலேயும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே சரிசமமான்ற இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரிசமமாக தான் இருக்காங்க. ஆனால் பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க. அதேமாதிரி வேலை இல்லாத ஆண்களும் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பெண்கள் போல் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற கண்டிஷன்லாம் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதாவது அம்மாங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா புடவை வாங்கி கொடுப்பாங்க, கோல்டு வாங்கி கொடுப்பாங்க. இல்லைனா அம்மாவுடைய பாத பூஜை பண்ணுறவனும் இருக்கிறான். அம்மா என்னால் என்ன பண்ண முடியாது, உனக்கு நான் பாத பூஜை பண்ணுறேன், ஒரு பால் பாக்கெட் வாங்கி தாயுடைய இதுக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தாயை வந்து மனசார விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கினாலும் அதுவே பெரிய கிஃப்ட் தான். அதாவது கோடிக்கு ரூபா கொடுத்து கோயிலுக்கு எங்கேயோ போய் கோடி ரூபாய் கொட்டுறத நம்ம தாயுடைய பாதத்தில் கொட்டினாலே நமக்கு இது நல்லது தானே. எல்லா பெற்றவங்களும் போல் வேறு யாருக்கு நம்ம இந்த 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்க நம்மளை. ஸோ அப்படி பெற்றவங்களை வந்து நம்ம வந்து கடைசி வரையும் நம்மளை அவங்களை நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்மளாம் உழைக்கிறது, பையன் உழைக்கிறது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை, ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய தேட்டு. நம்ம என்ன சம்பாரிச்சு நான் வாங்க போகிறோம், இருக்கிற வரையும் அம்மாவோட இருந்துட்டு போவோமே. அடுத்த வாழ்க்கை நான் ஒன்றும் ட்ரை பண்ணல. நம்ம வந்து ஒரு அனுபவ பக்தர், அதனால் இது பண்ணல சார். என்னன்னா மோஸ்ட்லி வீட்டில் அம்மா வந்து நம்ம ஏதாவது பண்ணிட்டோன்னா ஷி வில் அப்ரிஷியேட் இட், பட் வில் நாட் டூ தட். அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா குறை மட்டும் நல்லா சொல்லிட்டு இருப்பேன், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அவங்கள ஒரு நாள் கூட நல்லா இருந்துச்சுமா, இப்படி பண்ணீங்க, அந்த மாதிரி பாராட்டினதில்லை. சம்டைம்ஸ் ஐ ரிக்ரெட் இட். ஓகே நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், ஆனால் அதை நேராக சொல்கிற அளவுக்கு கட்ஸ் இல்லை எனக்கு. அம்மா இல்லை நல்லா பண்ணீங்க, அது ஏனே தெரியல. அது மாற்றிக்கணும் கண்டிப்பாக. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நல்லா இல்லை அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து பேசிடுறோம். அது மாற்றிக்கணும். மகளிர் தினம் வருது, அம்மாக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது பாட்டு பாடலாம் அம்மாவுக்கு, அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அம்மாவுக்கு. அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும், அதுவே அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. பசங்க நம்ம படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம்னாலே ஷீல் பி ஹாப்பி. இனிமேல் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக ஹேவ் டு சே ஆமாம் நல்லா இருக்குமா, இனிமேல் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து அந்த கல்வி அறிவு இன்னும் அவங்களுக்கு தெரியல. இன்னும் அந்த அடுப்பாங்கரை, அந்த வேலை மற்ற குடும்பம், இது ஒரு சூழல், அந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த பேசஸ்லேயே இருக்கிறாங்க. இன்றைக்கி பெண்கள் வந்து படித்ததுனால தான் இந்த மகளிர் தினத்தை அந்த உரிமையோடு கொண்டாடுறாங்க. இது வரவேற்கத்தக்கது, அது அவங்களுக்கான உரிமை. எத்தனை ஆண்டுகள் கடந்து இப்போ தான் அதில் காலை எடுத்து வைக்கிறாங்கன்றது ஒரு வெட்கமான ஒரு செய்தி, இது வெட்கமான ஒரு சூழல் இது. ஆனாலும் இந்த நேரத்துலையும் அவங்க காலை வச்சுட்டாங்க. இன்னும் வாழ்க்கையில் நல்லா ஆண்களுக்கு ஈக்குவலாக அவங்க எல்லாத்துலேயும் எல்லா துறைகளையும் இப்போ இருக்கிறாங்க. இன்னும் இந்த மகளிர் தினத்தில் இன்னும் அவங்க
வளரணும், பணிகள் தொடர்ந்து செய்யணும். தான் வந்து ஒரு பெண்ணுன்றது அடிமை, அப்படி அடிமைன்றதை விட அவங்க என்னன்னா பெண்ணுன்றது ஒரு ஒரு சதவீதம் கீழே அப்படின்றத அந்த எண்ணத்தை உடைச்சி அவங்களும் மனித குலம் தான், ஈக்குவாலிட்டி தான், ஆணும் பெண்ணும் சரிக்கு சமமானவர்கள் அப்படின்றத புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய இது. அதுதான் நம்ம புரியாது. வாங்கி கொடுக்கணுன்னா அம்மாவுக்கு நான் என்னோடய ப்ரெசன்ஸ் இருந்தாலே பிடிக்கும். அவங்களுக்கு அதான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். யூடியூப்பில் வந்து ஸ்டுடியோ ஒர்க் மாதிரி. அதில் சின்னதாக ஒரு சம்பளம் வருது. அதை வச்சு ஏதாவது saree அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமான்னு பார்ப்பேன். சின்ன ஒரு இது தான். அதே மாதிரி அப்பாவுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்பாவுக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அப்பா யோசிப்பார், கொஞ்சம் பசங்கனாலே எப்படி தானே, அது அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குற பையனுக்கு நம்மளை பிடிக்கலையா. அம்மாவுக்கு புரியும். அதுதான் வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிள்ன்றது. இப்போது அப்பாவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அப்பா கொடுத்துட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அம்மாவாக இருந்தால் சரி ஓகே புரியுது, அவர் கஷ்டப்படுவார், பரவாயில்ல அவர் சந்தோஷமாக இருக்கார்ல, பையன் யார் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தனை பார்த்தா கூட போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதே அம்மா கொடுத்துட்டோன்னா அம்மா சந்தோஷப்படுறத விட அந்த இடத்துல ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் வந்து எப்படி யோசிப்பாங்க, அவரை கரெக்டாக பார்த்து அவரை வந்து கண்டுக்கலையோன்ற மாதிரி யோசிச்சிருவாங்களோன்ற மாதிரி தான் பயப்படுவாங்க. அவங்கள விட மற்றவங்கள தான் பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. தன்னலம் பாராமல் பிறருக்காக யோசிக்கிறது அது உமன்ஸ்க்கு தான் வரும். அவங்க ஆசைப்பட்டதை ஃபஸ்ட்டு செய்யணும். அவங்க என்ன திரும்ப ஆசைப்படுவாங்க, ஒன்றும் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு ரோஸ் கொடுத்தா போதும். பணம் வேணும், நகை வேணும், அதெல்லாம் ஆசையே பட மாட்டாங்க. ஒரு ஒத்த ரோஸு இந்த மாதிரி பீச்சு கூட்டின்னு வந்தாலே அவங்களோட சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் இருக்க தேவையில்ல, அதுவே இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி இப்போ ஃபுல்லாகவே டெவலப் ஆகிக்கிறாங்க அவங்களே. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதிக இடத்துல வந்து உமன்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க டியூ டு சம் ரீசன்ஸ். அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. ஸோ அதுவே டெவலப் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா மென்ஸை காப்பாற்றணும் கொஞ்ச நாளில். இன்னும் ஒரு 20 to 30 years பண்ண உடனே மென்ஸை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். தட்ஸ் இட். பெருசாக எதுவும் ப்ரெசன்ஸோ இல்லை நம்ம கிஃப்ட்டோ அவங்கள இது பண்ணுறத விட ஒரு நார்மலாக அவங்கள போய் ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும். இப்போது வீட்லேயே வந்து நம்ம அம்மாவாக இருக்கட்டும் எல்லாரையும் இருக்கட்டும் நம்ம சொல்கிறோம், அவங்கள மதிக்கிறது இல்லை நம்ம. பட் இதுவே வந்து விமென்ஸ் டே அன்றைக்கி போய் நம்ம வந்து ரியலி அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க கூட உட்காந்து பேசி ஓகே நீங்கள் வந்து நல்லா எங்களுக்காக கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes அவங்க கூட உட்காந்து பேசணுன்னா அவங்களுக்கு தெரியும். இது விமென்ஸ் டேன்னு மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக இருக்க டெய்லியுமே சரி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.